நான் கூட தினம் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது காலையில் ஏதாவது சோஃபா வருதா, ஏதாவது சோஃபா வந்தால் வாங்கி வைமான்னு வீட்டில் சொல்லிட்டு வரேன். இதில் இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது இவிஎம்மால் தான் சார் ஜெயிச்சார் அவர், இவிஎம் மூலமாக தான் அவர் ஜெயிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்லாம் ஒரு கருத்து சொல்லப்படுது சார். அப்போ மக்கள் வந்து திமுக அதிமுகவை தாண்டி மூன்றாவதாக சிந்திக்கவே விரும்பவில்லை, அப்படி ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை அன்னைக்கு இருந்தது. சிவாஜி கணேசன் கூட வந்தார், நடிப்பில் வந்து அவர் சக்கரவர்த்தி, ஆனால் அரசியல் இதனால தான் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து மம்முட்டியோ மோகன்லாலோ இது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க, அரசியலுக்கு வரல. திமுக ஆட்சி காலத்தில் வந்து பல்வேறு பவர் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னு அவரே சொன்னார். புஷியானந்துக்கு அடுத்தபடி ஆதவர்ஜனா சில விஷயங்களில் புஷியானந்தை விட அதிகமான அதிகாரம் கொண்டவராக தெரிகிறார். தமிழ்நாட்டில் வந்து நிதியமைச்சருக்கு கொடுக்கப்படுற மரியாதையை விட டாஸ்மாக் அமைச்சருக்கு கொடுக்கப்படுற மரியாதை அதிகம். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாஸ்மாக் அதிகாரிகள் யாருமே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க, இது மாதிரி வந்துச்சுன்னா உண்மையில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க சார். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போது அதிமுக பிளவு இதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி நேற்று பேசியிருக்காங்க, ஏன் அந்த கட்சியை உடைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸ்டாலின் இது விஷயம் சொல்லியிருக்காங்க, உதயநிதியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த அதிமுக பிளவை ஏற்படுத்தியதே வந்து விஜய் தாவேகா கட்சி தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது குதிரை பேரம் பேசப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் விஜய் தான் சட்டமன்றத்திலே பதில் சொல்லிட்டார். குதிரை வேகன்ட்டார். ஆமாம், நல்ல வேகம்தான். ஜோசியர் ஒருத்தர் வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு சிறப்பு அதிகாரியாக போட்டார். அதே குதிரை வேகத்தில் 24 மணி நேரத்தில் நிறைய விமர்சனங்கள் வந்தவுடனே அந்த ரிவோக் பண்ணிட்டார். இது மாதிரி வந்து அழுத்தங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது அவருக்கு. ஏன்னா அவருடைய, அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்த்து தெரிவித்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக அவர் வந்து உருவெடுத்து வந்திருக்காரு. இளைஞர் சக்தி, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய எதிர்கால அரசியல் வளர்ச்சி, நிலைப்பாடு, அரசியலில் நிலைப்பது எல்லாமே இருக்கும். ஆமாம், இது எல்லாருக்கும் பொதுவானது, அவருக்குன்னு இல்லை. திமுகலேருந்து அதிமுக வரும்போதும் அது மாதிரி தான், அது மாதிரி ஒரு கட்சியும். ஏன்னா எத்தனையோ கட்சிகள் வந்து தோன்றி மறைந்திருக்கின்றன. மென்மே கம்மன் மென்மே கோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ கமலஹாசன் வந்தார், அந்த காலத்திலேயே சிவாஜி கணேசன் நடிகர், நம்ம சினிமாங்கிறதுனால அந்த ஒப்பீடு கொண்டு வரோம். சிவாஜி கணேசன் கூட வந்தார், நடிப்பில் வந்து அவர் சக்கரவர்த்தி, ஆனால் அரசியல் ஒன்றும் மக்களுடைய ஆதரவு அவருக்கு இல்லை. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கே பாக்யராஜ், டி ராஜேந்தர், எவ்வளோ பேர், நிறைய பாக்யராஜ், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பாக்யராஜ் இவங்கெல்லாம் அங்கே வந்து பிரமாதமாக வந்து அவங்களுக்கு அந்த ஹீரோ வர்ஷிப் இருந்தது. ஆனால் மக்கள் அந்த அரசியலில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால தான் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து மம்முட்டியோ மோகன்லாலோ இது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க, அரசியலுக்கு வரல. கூப்பிட்டா கூட நான் வரல, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. பட் பிரேம் மினிஸ்டர் கூட கட்சி ஆரம்பித்து ஒரு 100 நாள்லேயே அந்த கட்சி ஈத்தி மூட்டார்ல சார். அதை பார்த்து கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட்டு மம்முட்டியும் மோகன்லாலும் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் அவங்க வந்து ஒன்றும் அரசியல் பக்கம் வரல. ஆனானப்பட்ட அமிதாப் பச்சன், ஆனானப்பட்டன்னு சொல்கிறதுன்னா இந்தியா முழுக்க ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அவர் வந்து சமாஜ்வாதி கட்சியில் கொஞ்ச நாள் சேர்ந்தார், அதுக்கப்புறம் அது சரியாக வரலன்னு அவர் வைஃபை எம்பி ஆகிட்டார். பட் இவர் வந்து ஒதுங்கிட்டார், அரசியலேருந்து சுத்தமாக ஒதுங்கிட்டார். எந்த கட்சி எந்த ஒரு இதுவும் இல்லை. சதுரன் சின்ஹா வந்தார், பாஜக அமைச்சராக இருந்தார், இப்போது டிஎம்சிக்கு போயிட்டார். டிஎம்சியே இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மிதுன் சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இங்கே ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரோ அந்த மாதிரி இந்தியில் குறிப்பாக வங்காளம் பேசுவோம், அந்த வங்காள மொழி பேசுவோம், அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரு. அவரும் அரசியல் வந்து ஒன்றும் பெருசாக சாதிக்கல. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல விஜய் இவ்வளவு சாதித்தது பெருமை தான். எத்தனையோ பேர் வந்து தோல்வி அடைந்திருக்கும் பொழுது இந்த வெற்றியே மிகப்பெரிய. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது இவிஎம்மால் தான் சார் ஜெயிச்சார் அவர், இவிஎம் மூலமாக தான் அவர் ஜெயிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்லாம் ஒரு கருத்து சொல்லப்படுதே சார். நீங்கள் அந்த இவிஎம்மை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டாங்க ரொம்ப வருஷமாக. இவிஎம்னால தான் மோடி ஜெயிக்கிறாரு, பிஜேபி ஜெயிக்குது அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் பல சமயங்களில் வந்து சரி, இவிஎம் முதல்ல எப்போ கொண்டு வரப்பட்டது,
காங்கிரஸ் பீரியடில் தான் கொண்டு வரப்பட்டது. ஏதோ மோடி வந்து தான் இவிஎம் வந்தது, அதுக்கு முன்னால் வரலன்னுலாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாலேயே வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பாஜக தான் வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் இருக்குதுன்னு சொன்னால், தெலுங்கானாவில் வந்து எதிர்க்கட்சியான பிஆர்எஸ், அதாவது ஒரு காலத்தில் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதின்னு சொல்லப்பட்ட சந்திரசேகர ராவ், அவருக்கு பாஜகவுக்கும் எதிரி, காங்கிரஸுக்கும் எதிரி. தெலுங்கானாவை பிரிக்கணும்னு சொல்லி போராடினதே அவர் தான். அதனால் ஆட்சிக்கு வந்தார். அவர் காங்கிரஸ் எப்பவும் எதிரி, பாஜகவையும் அவர் எதிர்ப்பான நிலைமையில் இந்த பிராந்திய கட்சிங்கிற முறையில் அந்த ஆட்சி இருக்கும் பொழுது, அந்த ஆட்சி முடிந்து இப்போ காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி வந்து அப்போ மத்தியில் பாஜக. இதே மாதிரி கர்நாடகாவில் வந்து மத்தியிலும் அப்பொழுது பாஜக, கர்நாடகாவிலும் பாஜக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி முடிந்து ஒரு தேர்தல் வந்தபோது காங்கிரஸ் ஜெயித்து இப்போ சித்தராமையா, டிகேஎஸ் இவங்க இருக்காங்க. அப்போ வந்து மத்தியிலும் மாநிலத்திலும் அதே பாஜக ஆட்சியில் இருக்கிறது என்றால், அப்போ அந்த இவிஎம் வந்து சரியாக வேலை செய்யுது, கரெக்டாக வந்து வேலை செய்யுது. காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் ஜெயித்தால், இமாச்சல் பிரதேசத்தில் பாஜக ஆட்சி இருந்தது, இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி வந்தது. இப்போ இமாச்சல் பிரதேசத்தில் இவிஎம் ஒழுங்காக வேலை செய்யுது, அது அப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறத விட, அங்கே வந்து நான் காங்கிரஸ் ஜெயித்தால், இல்லை மோடிக்கு எதிரான பாஜகவிற்கு எதிரான கட்சிகள் ஜெயித்தால், அங்கெல்லாம் இவிஎம் கரெக்டாக இருந்துச்சு. எங்கெல்லாம் தோக்குறோமோ அங்கெல்லாம் வந்து இவிஎம் கோல்மால் நடந்துச்சு. அதே மாதிரி அது குற்றம் சாட்டிடுறாங்க கூடாது. ஸோ இவிஎம் வந்து அனாவசியமாக குற்றம், பாவம், அது ஒரு உயிரில்லாத ஒரு வஸ்து, அது பேரில் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். இல்லைன்னா எப்படி ஜெயித்தாங்க? இமாச்சல் பிரதேசத்துலேயோ, தெலுங்கானாலேயோ, கர்நாடகாலேயோ, எங்கே வேணாலும் எத்தனையோ தேர்தல்களில் பாஜக இப்போ டெல்லியிலேயே வந்து இவிஎம் வந்ததுக்கப்புறம் கெஜ்ரிவால் ஜெயிச்சிருக்காரு, இவிஎம் வந்ததுக்கப்புறம் கெஜ்ரிவால் தோற்றுருக்காரு. ரெண்டும் நடந்திருக்கு. அப்போது இவிஎம் காரணம் என்றால், ஒரு தடவை அந்த இவிஎம் வந்து கெஜ்ரிவாலுக்கு, அதாவது மக்கள் தான் வந்து மாறி மாறி யாரையாவது சப்போர்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் திமுகவை பண்ணாங்க, அதிமுகவை பண்ணாங்க, இப்போ ரெண்டையும் தாண்டி விஜய் தாவேகாவை பண்ணுறாங்க. இவிஎம்மா அந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்போது சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவப்பட்டிருக்கு. இது எல்லாருமே காரணம் சொல்கிறதுனா இந்த லீமா ரோஸ், அதாவது வந்து மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்த லீமா ரோஸ் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து தன்னை ஒரு புரட்சி தலைவர் மாதிரியே நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல்வேறு விஷயங்களில். இப்போ அந்த அம்மாவோட பண பலம் தான் இதை இறக்கியிருக்கா, இந்த கட்சியை பிளவுபடுத்துவதற்காக செயல்பட்டிருக்கான்னு ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஆதாரங்கள் நம்ம சொல்ல முடியாது. அதற்கான யூகங்கள் எல்லாமே அரசியலில் வந்து யாரும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறவங்க வந்து ரசீதோடு கொடுக்க போகிறது இல்லை, வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு பண்ண போகிறது, ஜிபேயில் அனுப்ப போகிறது கிடையாது. ஆமாம், ஜிபேயில் அனுப்ப போகிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் தான் இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் வந்து சோபா, புஷ்பா, அதுதான் அவர் உதயநிதி அவர்களும் வந்து சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு. அந்த சோபாவில் வருது. நான் கூட தினம் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது காலையில் ஏதாவது சோஃபா வருதா, ஏதாவது சோஃபா வந்தால் வாங்கி வைமான்னு வீட்டில் சொல்லிட்டு வரேன். நமக்கு ஒன்றும் சோஃபாலாம் பிளாஸ்டிக் சேர் கூட வர மாட்டேங்குது. இப்போ ஒன்றும் சோஃபா கூட இல்லை, இது வந்து கட்டை தான். பிளாஸ்டிக் சேர் கூட வர மாட்டேங்குது. பிளாஸ்டிக் சேர் கூட வர மாட்டேங்குது. இல்லை, இந்த சோபா அரசியல் வந்திருக்கிறது. யார் விஜய் யாரை சந்திக்க போகிறதுக்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு முன்னால் திருமாவளவனில் ஆரம்பித்து கம்யூனிஸ்ட்டு, சிவி சண்முகம், வேலுமணி, இதில் என்ன ஒரு விஷயம்னால், இது லீமா ரோஸ் அவர்கள் தான் முதலாக அதிமுகவில் வந்து இந்த கூட்டணியை பற்றி பேசினது. வேலுமணியோ, சிவி சண்முகமோ, இல்லை எடப்பாடியோ கூட்டணி உண்டு இல்லை, அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு. இதில் எடப்பாடியோட நிலைப்பாடு வந்து தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் வந்து பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் சிவி சண்முகம் குழுவினருடைய குற்றச்சாட்டு. திருமாவளவன், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு ஆட்சி அமைப்போம், அதில் எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு அவர் வந்து ட்ரை பண்ணார் அப்படிங்கிறது ஒரு வதந்தி தகவல். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, இருக்கலாம். தங்களை தாண்டி 3வது ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே மக்கள் நல கூட்டணி அப்படி தானே அடிபட்டு போச்சு. இது இப்போ திமுக கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதில் இருந்தாங்களே. மதிமுக இருந்துச்சு, விசிக இருந்துச்சு, விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக இருந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். இதெல்லாம் தாண்டி அது 2016 ஒன்றும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம், அந்த மாதிரி வரும்போது 234 தொகுதியில் 200 தொகுதி டெபாசிட் இருந்தாங்க அவங்க. அதான் ஆமாம், மிகப்பெரிய தோல்வி அடைந்தார்கள். அப்போ மக்கள் வந்து திமுக அதிமுகவை தாண்டி 3வதாக சிந்திக்கவே விரும்பவில்லை, அப்படி ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை அன்னைக்கு இருந்தது. ஆனால் அந்த நிலை இப்போ வந்து மாறி இருக்கிறதாக தெரிகிறது. அதற்கு காரணம் வந்து விஜயுடைய விஜய் அந்த சினிமா முகம்,
சினிமா ஈர்ப்பு, அந்த அந்த ஹீரோ வர்ஷிப், நம்ம எல்லாமே சினிமாவை நம்ம வந்து வாழ்க்கை சினிமாவை வந்து நிஜமாக நினைத்து கொண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது அதனால தானே நான் வந்து சொல்லுது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இப்போ நம்ம பல உதாரணங்கள் சொன்னோம். அங்கெல்லாம் வந்து இதை விட இன்னும் பிரமாதமாக இருக்குது. அமிதாப் பச்சன்லாம் வந்து வர முடியல. ஆனால் எங்கே அதிகமாக வந்து சினிமா நடிகர்கள் வந்திருக்காங்கன்னா தென்னிந்தியாவில் தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில், அதாவது ஒரு காலத்தில் மதராஸ் மாகாணமாக இருந்தது. இங்கேருந்து இங்கே முதல்ல வந்து பிரேம் நசீர் எங்கே நடிச்சிருந்தார்? தமிழில் தான் நடிச்சிருந்தார். என்டி ராமராவ், காந்தாராவ், நாகேஸ்வரராவ் இங்கே தான் நடிச்சிருந்தாங்க. கல்யாண் குமார், உதயகுமார், அது கன்னட அவங்கெல்லாம் எங்கே நடிச்சிருந்தாங்க? தமிழ் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போவும் எடுத்து பார்த்தீங்கன்னா 50களில் வந்த படம், 60களில் வந்த படம்லாம் அவங்க தான். ராஜ்குமார் ஒரு கால இப்போ கன்னட சூப்பர் ஸ்டார் முதல்ல தமிழில் தான் நடிச்சிருந்தார். இப்போ அவர் பையன் சிவராஜ்குமார் இருக்கார். பட் இவங்க இங்கிருந்து தான் அதுக்கப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியே வந்து இங்கேருந்து தான் ஹைதராபாத்துக்கு அப்புறமா போச்சு, மலையாளத்துக்கு அப்புறமா போச்சு. அப்போது இங்கே தான் இந்த வழிபடுற ஒரு இந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம். அப்புறம் என்டி ராமராவ் இருக்கும்போது அபிபுல்லா ரோட்டில் வந்து அவர் வீடு பூட்டி இருக்கும். ஆனாலும் வந்து அந்த பூட்டின கேட்டுக்கு வந்து கற்பூர ஆர்த்தி வந்து விழுந்து கும்பிடுவாங்க. கடைசியில் அங்கே உட்காந்துருக்கிற வாட்ச்மேன் தான் எல்லாத்தையும் அந்த மரியாதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார். அது என்ன காரணத்தினாலேயோ இந்த தமிழ்நாடு, ஆந்திரா ஒரு காலத்தில் ஒன்றா இருந்ததுன்னு வச்சுக்கலாம் முதல்ல. ஆனால் அதே ஒன்றா இருந்த இடத்துல மலையாளத்துக்கு பரவலாது. நீங்கள் சொன்ன மாதிரி பிரேம் நசீர் உடனே மூடிட்டு போயிட்டார். வேறு யாரும் அரசியலுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கசப்பான ஒரு இதில் வந்து யாரும் வரல. நடிகர் சிரஞ்சீவி அவர் வந்து வந்தார். இப்போ பிஆர்பின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பித்தார். மத்திய மந்திரியாலாம் கூட ஆனார் காங்கிரஸோடு. அப்புறம் போய் மெர்ஜ் பண்ணார். எல்லாம் பண்ணி அவர் இல்லை. அவர் தம்பி இப்போ பவன் கல்யாண் அவரும் நடிகர் தான். ஆனால் அவர் அண்ணன் கூட கட்சியில் இருந்தார். அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து இப்போது சந்திரபாபு நாயுடோட கூட்டணி ஆட்சியில் இருக்கார். இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த டேர்ம் வரலாம், அவர் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இன்னொரு 2 டேர்ம் தாண்டி வந்தால் தான் வந்து நிலைத்து நிற்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாம். பாக்கி இப்போ கெஜ்ரிவாலே பாருங்கள், அவர் நடிகர் இல்லைன்னா கூட எங்கேயோ ஐஆர்எஸ் படித்து ஒரு ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் அண்ணா ஹசாரோட ஆரம்பித்து வந்தவர் கிளிக் ஆனார். பட்டு அதுக்கப்புறம் அவருடைய கட்சியில் தான் ஊழல். அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக வரும்போது கேஸ் வந்து ஜெயிக்குது, ஒரு கோர்ட்டில் ஜெயிக்குது, ஒரு கோர்ட்டில் மறுபடியும் மாறுது. இப்போ தமிழ்நாட்டில் அப்படி பார்க்க போனால் பல அமைச்சர்கள் மீது வந்து ஒரு கோர்ட் வந்து விடுதலை பண்ணுது, உடனே மேல் கோர்ட் வந்து அதை மாற்றுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கேயும் வந்து தனி நீதிபதி, அப்புறம் அமர்வு. ஆமாம், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க நடிகர்கள் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். வந்தோன்னா அவர் ஜோதிடரை வந்து சிறப்பு ஆலோசகராக கொண்டு வந்தார். பல்வேறு எதிர்ப்புகள், பிரேமலதா சொன்ன மாதிரி மன்னர் பரம்பரையாக ராஜகுருவில் அறிவிக்கிறீங்களான்னு சொன்ன விஷயம். ஸோ அந்த நிகழ்வு, அதுக்கப்புறம் அவரோட தோழி நடிகைக்கு வந்து கான்வாய் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு பொருளை 2 நாளாக அது உண்மையான்னு தெரியாத ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க நெருக்கமானவர்கள்லாம் வந்து ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, திமுக ஆட்சி காலத்தில் வந்து பல்வேறு பவர் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னு அவரே சொன்னார். பல்வேறு பவர் சென்டர்ஸ் இருக்குது, நான் ஒருத்தர் தான் இந்த கட்சியில் இந்த ஆட்சியில் ஒருத்தர் தான் பவர் சென்டர்னார். இப்போவும் பல்வேறு பவர் சென்டர்ஸ் உருவாகிட்டு இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இவர் ஆட்சியில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் வந்து பவர் சென்டர் வந்து ஏற்கனவே அவருடைய கட்சியில் இருக்குது, ஒரு 4ஓ 5ஓ இருக்குங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சது தான். அவர் வந்து அந்த முதல்வராக பதவி ஏற்கும்போது சொன்னது மக்களுக்கு சொன்னதாக எனக்கு படலை. உள்ளுக்குள்ளேயே அவர் சொல்கிறாரு, மக்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு நாசூக்கா சொல்கிறாரு, இங்கே பவர் சென்டராக யாரும் செயல்படாதீங்கன்னு. அப்படி அவர் நினைத்து சொல்லி இருந்தால் அது வந்து வரவேற்கப்படக்கூடியது. அதே சமயம் அப்படி தானா இப்போ லீமா ரோஸ் வந்து அவங்க வந்து இந்த பிளவுக்கே அவங்க தான் காரணம். ஏன்னா முதல்ல கூட்டணியை பற்றி சில மாதங்களுக்கு முன்னால் அதிமுகவுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னால் அவங்க பாரிவேந்தருடைய ஐஜேகேல இருந்தாங்க. அங்கிருந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து விட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. அவருடைய மருமகனான ஆதவ அர்ஜுனா தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். ஏறத்தாழ நம்பர் 2ஓ நம்பர் 3ஓ சொல்கிற மாதிரி இருக்கார். அந்த விஜய்க்கு அடுத்தபடியாக புஷியானந்துக்கு அடுத்தபடி ஆதவ அர்ஜுனா. சில விஷயங்களில் புஷியானந்தை விட அதிகமான அதிகாரம் கொண்டவராக தெரிகிறார். டாஸ்மாக் கொடுத்தாலே அது ஒரு மரியாதை தானே. ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து நிதியமைச்சருக்கு கொடுக்கப்படுற மரியாதையை விட டாஸ்மாக் அமைச்சருக்கு கொடுக்கப்படுற மரியாதை அதிகம். அது வருமானத்தை பொறுத்து இருக்குது. இப்போது சொல்லும்போது உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம். இப்போ அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஆட்சி தோற்றது இல்லை ஆட்சி அகற்றப்பட்டது, மக்களுக்கு எதிர்ப்பு வெறுப்பு வந்தது அப்படின்னா திமுக மீதான குற்றச்சாட்டுகளில்
பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் கஞ்சா போதை, சட்ட ஒழுங்கு, இந்த ஊழல் கூட வந்து எல்லா ஆட்சியிலும் இருக்குதுன்னு பொதுவாக ஏற்றுக்கலாம். அதாவது சொல்லக்கூடிய மக்கள் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று வந்து மதுப்பிரியர்கள் கூட அந்த 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய இல்லை சார், மைனஸ் பாயிண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படின்னு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்களே சார். இப்போ வந்து அந்த 10 ரூபா பாலாஜி அந்த பாட்டுக்கு வந்து பலரும் சொல்லிட்டாங்க, என்ன 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடியிருக்காரு, ஆனால் தொடர்ந்து எல்லா மது கடைகள்லையும் வந்து 10 ரூபா வாங்குறாங்களே அப்படின்னு குற்றச்சாட்டு வச்ச போது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாஸ்மாக் அதிகாரிகள் யாருமே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க, இது மாதிரி வந்துச்சுன்னா உண்மையில் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்களே சார். கொஞ்சம் வீடியோ எல்லாமும் புரட்டி பாருங்கள். நேற்று மன்னார்குடி இன்னும் வேறு சில இடங்களில் 10 ரூபாங்கிறது 20 ரூபாயை வாங்கியிருக்காங்க. ஒருவேளை கடை மூடுறான்றனாலயா? இல்லை, 717 கடை கணக்கில் வர்றதுனால இல்லை, 717 கடை சொல்லும்போது நம்ம வந்து அதை வரவேற்கிறோம். ஏன்னா அது வழிபாட்டு தலங்கள் அல்லது பள்ளிகளுக்கு பக்கத்தில் உள்ளது அப்படின்னு அது மூடினதை ஒரு போல்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி அதை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் பிரேமலதா சொல்லுது எல்லாமே கரெக்டு நம்ம சொல்லலை. பிரேமலதா அவர்கள் வந்து குதிரை பேரம் கூடாதுன்னு சொன்னாங்க. நமக்கு சிரிப்பு வந்தது. கடைசி நிமிஷத்தில் 1.5 மாதத்துக்கு முன்னால் பெண்கள் பாதுகாப்புடைய வலியை உணர்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்டில் அவங்க எதனால் வந்தாங்க, ஏதோ ஒரு கல்லூரி பணம் 200 கோடி இதெல்லாம் வந்து பேசப்பட்டது. அப்போ குதிரை பேரத்தை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படின்னு வந்தது. ஆனால் யார் பேசினாலும் பேசின விஷயம் வந்து கரெக்டு அப்படிங்கிற வகையில் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையில் இப்போ இந்த டாஸ்மாகில் வந்து நீங்கள் வந்து 10 ரூபா யார் வாங்கினாலும் வாங்கக்கூடாது அப்படின்னா 20 ரூபா வாங்குறதா வர்றது வந்து ஒன்று மேலிடத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மேலிடத்துடைய நாலேஜுக்கு வர வரைக்கும் அது தெரியாமல் இருக்கும், வாங்கலாம். இன்னொன்று வந்து அவங்க பிரேமலதா சொன்னது எதுக்காக சொன்னேன்னா, அது ஏற்கனவே மக்கள் மத்தியில் அறிமுகமானது தான். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் 5 மணிக்கு மூடிடுவாங்க, 6 மணிக்கு மூடிடுவாங்க, நைட்டு 12 மணி கூட வந்து பக்கத்தில் சந்து கடைகள்னு சொல்லுவாங்க, அன்அஃபிஷியல் இல்லீகல் ஷாப்ஸ் அங்கே கிடைக்கும். அங்கே போகும்போது பிளாக்கில் தான் 10 ரூபா மட்டும் இல்லை, 50 ரூபா 40 ரூபா அது அவங்க இஷ்டத்துக்கு விற்பாங்க. வேறு வழி இல்லை. அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் கை கால் வடன்னு ஆடுதுன்னா அந்த 40 ரூபாய் 50 ரூபாய் மேலே இருந்தாலும் இப்போ மறுபடியும் நாளைக்கு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னா இது ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது 717 மூடியது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த சந்துக்கடை, அப்புறம் அதுக்கு பேர் என்ன, FL1 FL2 எலைட்டு ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி நம்ம ஏன் வந்து சொல்கிறோன்னா, திமுக ஆட்சியில் இப்படி ஒரு பம்மாத்து செய்தார்கள். பம்மாத்துனா ஒரு பிம்பம் ஏற்படுத்தி நாங்கள் வந்து 5 மணிக்கு கரெக்டாக மூடிடுவோம். ஒரு அமைச்சரே, டாஸ்மாக் அமைச்சராக இருந்த முத்துசாமி அவர்கள் காலையில் அது எனர்ஜி ட்ரிங்க்கு, காலையில் அது குடித்தாதான் வேலைக்கே போக முடியும். அதெல்லாம் 90 பாட்டிலாம் அறிமுகப்படுத்த போகிற பாண்டிச்சேரி மாதிரிலாம் அப்போ சொல்லப்பட்ட விஷயம் இல்லையா சார்? பல்வேறு எதிர்ப்புக்கு அப்புறம் தான் அதை நிறுத்துனாங்க அந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லை, அது எனர்ஜி ட்ரிங்க்கு, அதை குடித்தா தான் வந்து தொழிலாளியோ உழைப்பாளியோ வந்து வேலைக்கு போக முடியும்னா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அமைச்சர்லாம் வந்து இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கும் அந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்ளை ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை சார். இன்னொரு விஷயம், இப்போது லீமாரோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் குடும்பத்தில் 2 பேரும் இப்போது முக்கியமான 3 பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரி அவர். இப்போது இவர்கள் வருவதனால் லாட்டரி சீட்டு உள்ளே மறைமுகமாக வரக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த லாட்டரி சீட்டால் பல குடும்பங்கள் அழிந்ததுன்ட்டு அவங்க தான் ஒழித்தாங்க. இப்போ திருப்பி மறைமுகமாக கொல்லைப்புறம் வழியாக லாட்டரி சீட்டு வரக்கூடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கொல்லைப்புறமாக இல்லை, வாசல் புறமாகவே வருதுங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். ஏன்னா லாட்ரி சீட் வரும்போது மக்களிடையே வந்து கொஞ்சம் ஆதரவு இருக்கும். ஏன் இருக்குன்னா, எல்லாருமே வந்து தனக்கு தான் உழப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு. இன்னொன்று வந்து டாஸ்மாகில் போய் நீங்கள் வந்து தண்ணி அடிக்கிற அந்த மதுப்பிரியர்கள் அங்கே போய் தான் அடிக்கணும், அங்கே போய் தான் அந்த கடையில் வாங்கணும். போதைப்பொருள் கன்சியூம் பண்ணுறவங்க வந்து எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கணும். ஆனால் லாட்ரி சீட் அப்படி இல்லை, சட்டபூர்வமாக கொண்டு வரப்பட்டு விட்டால். இப்போ அது சட்டபூர்வமாக கொண்டு வரப்படாத போதே திமுக ஆட்சியின் போது ஒரு சிங்கிள் நம்பர் காட்டன் கேமு, ஆமாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பொட்டி கடையிலலாம் அது வந்து போய் ரகசியமாக அதுக்கு ஒரு கோட் வேர்டு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக கொடுப்பான். 3ஆம் நம்பர் மேலே பெட் பண்ணுவீங்க, 5ஆம் நம்பர் மேலே பெட் பண்ணுவீங்க. ஜெயிச்சவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வராது, லட்சக்கணக்கில் அந்த மாதிரிலாம் வராது. ஏதோ 5000 ரூபா 2000 ரூபா வரும். நீங்கள் 50 ரூபா 100 ரூபா கட்டுறீங்க, 5000 ரூபா வருதுன்னா வரலாம். சிங்கிள் நம்பரில் 9 நம்பருக்குள்ளே ஒன்று தான் நீங்கள் கட்டி ஆகணும். அது ஒருத்தர் தான், அதை ஒரு குரூப்புக்கு தான் ஜெயிக்கலாம், பாக்கி 8 குரூப்புக்கு வந்து அடிபட்டுரும், 8 குரூப்புக்கு நஷ்டம். ஸோ அப்போ மக்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து அந்த எதிர்பார்ப்புங்கிறது,
எல்லாருமே வந்து நான் லட்சாதிபதி ஆகணும், நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும், ஒரே நாளில் ஆகணும், ஒரே மாதத்தில் ஆகணும். அரசியல்வாதிகளுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கணுங்கிறல, பொதுமக்களையும் அந்த எண்ணம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உழைச்சி அதெல்லாம் வந்து சுரண்டா லாட்டரிலாம் பயங்கரமாக அதுதான் பலர் வாழ்க்கை அழிச்சது இல்லையா? வாழ்க்கை அழிச்சது. அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து ஸோ நீங்கள் சொல்றீங்க லாட்டரி சீட்டு வந்துடும் இல்லையா? லாட்டரி சீட்டு வருங்கிறது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று வந்து பேசப்படுவது. அப்படி நிகழாமல் இருந்தால் நாம் வந்து மாண்புமிகு விஜய் அவர்களை, முதல்வர் அவர்களுடைய அவரையும் ஆட்சியும் வாழ்த்தலாம். என்னன்னால் டாஸ்மாகை வந்து தனியாரிடம் கொடுக்க போகிறார்கள். மேனேஜ்மெண்ட் டாஸ்மாக் அப்படியே தான் இருக்கும். இப்போ முன்னால் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி தம்பிகள் எல்லாருமா சேர்ந்து அது ஒரு பேரலல் டாஸ்மாக் நடத்தினாங்க. இன்ஃபேக்ட் அவங்க நடத்தினது போக மிச்சம்தான் டாஸ்மாக் கணக்கில் வந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து தனியாருக்கு, அதுவும் வந்து இவருடன் விஜயுடன் ஆளுநரை சந்திக்க ஆட்சி கோரி போகும்போது அந்த வெங்கட்ரமணான்னு அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர், அவர் வந்து டம்மி தயாரிப்பாளர், அவருக்கு பின்னால் யாரோ இருக்காங்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் அரசியல் பேசியிருக்கோம், நிறைய நானே பேசியிருக்கேன். அவர் யாராக இருந்தாலும் 3 வருஷத்துக்கு முன்னால் 1 கோடி ரூபான்னு 2 படம் எடுத்தார். 1 கோடின்னு 3 வருஷத்தில் 2000 கோடிக்கு வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், யாஷ் வச்சு ஒரு சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு எடுக்கிறாரு. அப்படின்னா எல்லாரும் உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நாம் பாராட்ட வேண்டியதான். தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் வந்து சின்ன வயசுலேயே 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே சம்பாதிச்சு அப்பாவுக்கே டிஃபெண்டர் கார், முதல்வராக இருக்கிற அப்பாவுக்கே டிஃபெண்டர் கார் வாங்கி கொடுத்து ரெட் ஜெயண்ட்டுங்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி இவ்வளோ 3 வருஷத்தில் அவ்வளோலாம் நம்மலாம் எவ்வளோ விட்டோம் பாருங்கள், எவ்வளோ வயசாகி மாமா பாருங்கள். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம்னு நினைக்கிறேன். நேயர்களே, முதல் பகுதியில் வந்து பல்வேறு விஷயம் லாட்டரி சீட் போன்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சனாதனம் ஒழிப்போம்னு சொல்லியிருக்கார் உதயநிதி. அது மட்டுமல்ல, பல்வேறு பொறுப்புகளுக்கு நான் தான் காரணம், அதாவது வந்து திமுக தோல்வியிட்டது நான் தான் காரணம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை போன்றெல்லாம் 2வது பகுதியில் பேசுவோம். திரு சி. சுந்தரம் அவர்களே, திரும்பி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.